ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கார சாரமான ஒரு மிளகு ரசம் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாமா? வாங்க. இப்போ அரைக்கக்கூடிய பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மிளகு பார்த்தீங்கன்னா நல்லா காரம் வேணும் அப்படின்னா நல்லா ஒரு 1.25 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஜீரகமும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் 10லேருந்து 12 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு அதே மாதிரி தான் கடுகும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா தனியா, கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, அது 1.25 டீஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இந்த அளவு போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப, ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா 2 பச்சை மிளகா, ஒரு கட்டி பூண்டு எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, நல்ல மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கையால் கரைக்கும் போது தான் அந்த ரசத்தோட டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ மிக்சியில் போட்டு நம்ம அடித்து சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் தக்காளியை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த ட்ரையான பொருட்களை முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பச்சை மிளகாவையும் பூண்டையும் ஏன்னா இது கொஞ்சம் முதல்லே போட்டோம் அப்படின்னா ஒன்றா அரைச்சிக்கிடாது, அப்படிங்கிறனால நான் அதை தனியாக அரைச்சிட்டு அது கூட லாஸ்ட்டில் இந்த பச்சை மிளகாவையும் பூண்டையும் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. புளி பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி சின்ன லெமன் சைஸாக புளி எடுத்து அதை கரைச்சி அந்த தண்ணியில் இப்போ நான் தக்காளியை எடுத்து போட்டுட்டேன். ஸோ தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் நேரம் வெந்நீரில் அந்த தக்காளியை போட்டுட்டு அதுக்கப்புறமா கரைச்சி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கலாம். பச்சை மிளகா சும்மா 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாவை லைட்டாக அதையுமே கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துருக்கேன். சப்போஸ் வேணாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா, அப்புறம் காஞ்ச மிளகா, கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் தக்காளி, இதெல்லாமே சேர்த்து நம்ம கை வச்சு கரைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சோம் இல்லையா மிளகு ஜீரகம், ஸோ அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அதையுமே சேர்த்து நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு அந்த காரத்துக்கு தகுந்தாப்புல தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சு இந்த மசாலா மிச்சம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இப்போ தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பெருங்காய பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஆல்ரெடி நம்ம கரைச்சி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ தண்ணி எல்லாமே சேர்த்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போடணும் இல்லையா, அதனால் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு நல்லா வெடிச்சு வரும் இல்லையா, அந்த டைமில் 2 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரும் இல்லையா, நல்லா கடுகெல்லாம் வெடிச்சு அந்த நம்ம போட்ட காஞ்ச மிளகா எல்லாமே கலர் மாறி வரும்போது தாளிக்கும் போதுமே கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரசத்தில் கரைச்சும் வச்சுருக்கோம். ஸோ இருந்தாலுமே அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டேன். சேர்த்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு நல்லா நொர கூடி பொங்கி வரணும். ஸோ ஆனால் கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த ரசத்தோட டேஸ்ட்டு மாறி போயிடும், கடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பொங்கி தான் வரணுமே தவிர கொதிச்சிடக்கூடாது. ஸோ அதனால கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் தட்டை எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள், மேலே நல்ல பபிள்ஸோட நல்ல முறை கூடி வரும். ஸோ அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். நல்ல காரசாரமான நல்ல சூப்பரான ஒரு மிளகு ரசம் ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ரசம் அப்படின்னா ஈஸியாக தானே வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு ரசம் எப்படி வச்சாலும் நல்லா வரல அப்படின்னு சொல்கிறவங்க
இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.